எம்ஜிஆர் உங்கள தூக்கி விடலையா அரசியல்ல? சார் என்ன அவருடைய வாழ்நாளில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய வாழ்நாளில் கடைசி திருமணம் எந்த தான் சார். அவருடைய சொந்த செலவில் 6000 கல்யாண பத்திரிக்கை அடிச்சேன் சார். நாடிகள் அவர் தான் 6000 பேர். எவ்வளோ ஜனம், எப்பா எப்பா எப்பாப்பா. நான் எந்த சத்திரத்தை கேட்டனோ அந்த சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார். அந்த சத்திரத்தில் வெளியாளுங்களுக்கு மாறுவடி தவிர வேறு யாருக்கும் தரமாட்டாங்க. அப்போது ஸ்ரீபால் கமிஷனராக இருந்தார். ஆரம்பியை எனக்கு ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தை தரேன்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டார். ஏவிஎம் சரவணன்கிட்ட சார்கிட்ட சொல்லிவிட்டு ஓகே ஆகிப்போச்சு. ஆனால் என் வீட்டாண்டு இருக்கவங்களாம் 7 ஜனங்க சார். எல்லாம் ரொம்ப பஸ்ஸில் கூட வரமாட்டானுங்க. அந்த மாதிரி 7 ஜனங்க எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தலைவர் பெரிய சத்திரம் மறுவடியுது. நான் ஜானகியம்மா கிட்டே சொன்னேன். தலைவர்கிட்ட நான் எங்கே பேசினேன், எங்கள் குருநாதர் ஜானகியம்மாவனுடைய தம்பி நாராயணன், மணி என்கின்ற நாராயணன், அவர் தான் என் குருநாதர். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி அங்கே ஜனங்கள்லாம் வரமாட்டாங்க, இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். நேராக ஜானகியம்மா கிட்டே சொல்லி ஜானகியம்மா தலைவர்கிட்ட சொல்லி தலைவர் என்ன பண்ணிட்டார், அந்த நேரத்தில் பொன்னையும் அங்கே உட்காந்துருந்தார். பொன்னையங்கிட்ட சொல்லி இந்த ஓம்படிக்கு அந்த சத்திரம் வேணுமா, அதை பார்த்து பேசி விடுங்க அப்படின்னாரு. இவர் கமிஷனர்கிட்ட பேசி கமிஷனர் நேராக போய் அந்த சத்திரத்துக்கே போய் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு என் வீட்டுக்கு சத்திரத்தில் ஆள் வந்தாங்க, உங்களுக்கு கல்யாணத்துக்கு சொல்லிட்டாங்க